ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஓகே, நம்ம இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோக்குள்ளே தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. என்ன பதிவு அப்படின்னா, நிறைய பேர் எங்கள் வீட்டில் வேரல்கள் நோய் மாடி தோட்டத்தில் இருக்குது. நிறைய செடிகள் வேரல்கள்னால வம்பா போயிடுது அப்படி சொல்கிறாங்க. நமக்கு ரொம்ப பெரிய அளவில் அந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வரலை. அதனால் நான் அந்த ரெமடியை செய்யலை. உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாக்க நான் ஒரு சின்ன டிப்ஸு தாங்க சொல்ல போகிறேன், வேரல்கள் வராமல் இருக்கிறதுக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நம்ம வீட்டில் அதிகமாக இந்த மாதிரி வேரல்கள் நோய், வேர்ப்புழு தாக்கல்லாம் வராமல் இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்ம கொடுக்குற மண் கலவை 1:1:1 அந்த ரேஷியோவில் மண் கலவை கொடுக்குறோம். அதாவது ஆட்டுச்சாணம், அது மட்டும்தான் இப்போதைக்கு நான் பயன்படுத்தியிருக்கேன் இந்த ஒரு 2 வருஷமாக. இனி கொஞ்சம் ஆட்டுச்சாணம் வாங்கணும்னு நினச்சிருக்கேன். தொழு உரம் பெஸ்ட்டு, எதுனாலும் ஓகே தான். மண் பக்கத்தில் இருக்கிற மண் எடுத்துக்குவேன், தோட்டத்து மண், அப்புறம் தேங்காய் நார் கழிவு, அதுக்கப்புறம் இது ஆட்டுச்சாணம். இது 3ஐயும் சம அளவு கலந்துக்குவேன். ஒவ்வொரு தடவையும் மண்புழு அது என்ன மண்புழு இல்லைங்க, வேப்ப முன்னாக்கு நல்ல தாராளமாக வேப்ப முன்னாக்கு. இப்போ ஒரு மண்கலவையை ஒரு 10-20 தொட்டிக்கு மண்கலவை ரெடி பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 1 கிலோ வரைக்கும் நம்ம வேப்ப முன்னாக்கு போட்டுக்குவேன். என்ன கணக்கு அப்படின்னாக்க, இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டி 20 லிட்டர் வாட்டர் கேன் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு கை அளவு, நல்ல தாராளமாக ஒரு கை அளவு போட்டோம் அப்படின்னா அந்த செடி முடிகிற வரைக்குமே நமக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாத அளவுக்கு நம்ம தொடர்ந்து உரம் கொடுக்கணும், பெஸ்டிசைட் கொடுக்கணும், அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாத அளவுக்கு அவங்க ஈல்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அதை தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கு மீறியும் வேர்ப்புழு தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னாக்க அதுக்கு பெஸ்ட்டு ரெமெடி, ஈஸியஸ்ட் ஒரு ரெமெடி அப்படின்னா அந்த கேந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, எங்கள் ஊரில் கேந்தின்னு சொல்லுவோம், நீங்கள் சாமந்தி அப்படிலாம் சொல்கிறீங்க இல்லையா. அது நம்ம வீட்டில் முதல்ல இருந்தது, இப்போ இல்லை. நான் சும்மா அழகுக்காக தான் அதை வச்சுருந்தேன். அது பாலினேஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இல்லையா, அதனால் அதை வச்சுருந்தேன். அந்த செடியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு எந்த செடியிலலாம் அதிகமாக வருதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, இப்போ உதாரணமாக அந்த செடியை இப்போ கத்தரியில் உங்களுக்கு வேர்ப்புழு வர மாதிரி ஃபீல் ஆகுது. எந்த செடியில் அதிகமாக வருது அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் உற்று நோக்கணும். மாடித்தோட்டம் வச்சுருக்கிறது பெருசு இல்லை, நிறைய உற்று நோக்கல், கவனித்தல், அந்த கூர்ந்து கவனிக்கிறது, அதெல்லாம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதை நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ கத்தரியில் வருது அப்படின்னா கத்தரியோட அந்த நாற்று ஒன்றையும் சேர்த்து நீங்கள் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்றும் செய்யாது. அந்த ஒரு கத்தரி நாற்றோட ஒரு செடி, இப்படியே எல்லா செடியிலையும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்கன்னா தேவைப்படுற இடங்களில் அந்த செடியை ஒரு ஸ்மெல் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அந்த செடி, இலை, பூ, அதோட வேர் பகுதியிலலாம் ரொம்ப ஒரு ஸ்மெல் வரும். அது கெட்டதுன்னெலாம் நான் சொல்லலை, பட் அந்த ஸ்மெல்லு அந்த புழுக்களுக்கு பிடிக்காதான். புழுக்கள் அந்த இடத்த விட்டு போயிடும், இல்லைன்னா இறந்து போயிடுமா அது வெளியிடக்கூடிய அந்த ஒரு ஸ்மெல்லை. அதனால் அதிகமாக மாடி தோட்டத்தில் அந்த கேந்தி பூ, சாமந்தின்னு சொல்லக்கூடிய அந்த கேந்தி கட்டாயம் இருக்கணும். மேரி கோல்டுன்னு சொல்லுவாங்களே, அது எந்த கலர்னாலும் ஓகேங்க, என்ன வெரைட்டினாலும் நீங்கள் அதை வச்சிங்க அப்படின்னாக்கா, அதுவும் நாட்டு ரகமாக வைங்க. வச்சிங்கன்னா இந்த வேர்ப்புழு தாக்குதல் கண்டிப்பாக இருக்காது உங்கள் மாடி தோட்டத்தில். எங்கள் வீட்டில் மாடி தோட்டத்தில் இல்லை. இன்னொரு மொத்த காரணம் சரியான மண்கலவை, நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல மண்கலவையாக நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னாவே, நம்ம சொல்லுவோம் தெரியுமா, நல்லா சாப்பிடு, உனக்கு எந்த நோயுமே வராது, சீக்கிரமாக தொற்று நோய், ஏதோ ஒன்று ஒருத்தருக்கு சளி பிடிச்சா நமக்கு சளி பிடிக்கக்கூடாது, பக்கத்தில் அவங்களுக்கு பிடிச்சது எனக்கு வந்துடுச்சு அப்படி சொல்லக்கூடாது. அப்போ நம்ம நல்ல ஹெல்த் வைஸ் நல்லா இருந்தோம், இம்யூனிட்டி பவரோடு இருந்தால் அவங்களுக்கு சளி பிடிச்சாலும் நமக்கு சளி பிடிக்காது இல்லையா. அது மாதிரி தான் நம்ம எந்த நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான். சுற்றுச்சூழலில் செடின்னு ஒன்று இருந்தால் நோய்கள், பூச்சிகள் எல்லாம் வரதான் செய்யும். அது வந்தாலும் இவங்க நல்ல கம்பீரமாக இருக்கணும். அதிலேருந்து மீண்டு வரணும் நம்ம செடிகள், மரங்கள் அப்படின்னாக்க நம்ம நல்ல ஒரு மண்கலவையை கொடுத்துடணும். அப்படி ஸ்ட்ராங்காக நல்ல இம்யூனிட்டி பவர் இருக்கிற மாதிரி பிள்ளைங்களை நம்ம அப்படி தூக்கி விட்டோம்னா அவங்க அழகு போல் இருப்பாங்க. எந்த பிரச்சனையுமே பிள்ளைங்களுக்கு வராமல் நம்ம பார்த்து, வந்தாலும் அவங்க அதை மேனேஜ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி
செடிகளை வளர்க்கும் போது பாலினேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும், வேர்ப்புழு தாக்கமும் வராது. சரிங்களா? நீங்கள் ட்ரை பண்ணிச்சு எனக்கு அது எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். இல்லை எத்தனை பேர் ட்ரை பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகிருக்கோங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய். ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பை பாய்.